கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கணும் எனக்கு தெரியுமே. அப்படி என்ன தான் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. அதாவது நேற்று ஃபீஃபா வேர்ல்டு கப் ஃபைனலில் லமினோ எமினாலா இல்லை லயனல் மெஸ்ஸியான்னு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இந்த வருஷம் அந்த கப்பை தூக்க போகிறது யாருன்னா ஸ்பெயின் தான் தூக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா லியோனல் மெஸ்ஸி இந்த வேர்ல்டு கப்பை மிஸ் அவுட் பண்ணுறாரு. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் லியோனல் மெஸ்ஸி கம்பேக் கொடுத்து அந்த கப்பை அடித்தாப்புல. ஆனால் இந்த மேட்ச்சில் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் டஃப்பாக தான் போகும். அதில் ஸ்பெயின் தான் ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. பட்டு கடைசி வரைக்குமே மேட்ச் ஸ்டார்ட் பண்ண கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லமினோ எமினலுக்கு ஷூட் நிறைய கிடச்சிது. அதாவது கிட்டத்தட்ட ஸ்பெயினில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே 10 ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அர்ஜென்டினா பொறுத்த மட்டும் 3 or 4 ஷூட் தான் பண்ணுறாங்க. இந்த பக்கமே இருந்திருக்கு கோல் போஸ்ட்டுக்கு. அது லான் மார்டினஸ் அவருக்கு வந்து அர்ஜென்டினா கோல் கீப்பர் லான் மார்டினஸ் அவருக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி லமினோ எம்எல் அடித்தவங்க பவுலுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஃபெரன்ஸ் டெரஸ் வந்து அடித்தார் பாருங்கள் ஒரு கோல். ஏன்னா மாதிரி ஒரு கோல் அடித்து கோல் கம்பியில் அடித்து வரும்போது ஃபெரஸ் டெரஸ் வந்து ஒட்டாரு பாருங்கள் ஒரு கோல். மறக்க முடியாத ஒரு கோல். அதாவது அவர் வாழ்க்கையிலேயே அவரோட கெரியர்லேயே பெஸ்ட்டு கோல் இன் தி வேர்ல்டுனா இது ஃபீஃபா வேர்ல்டு கப் ஃபைனல் அடித்தது தான். அது அர்ஜென்டினாக்கு எதிராக அவர் மார் தட்டிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோல் அடித்து சரியான பதிலடி கொடுத்தாப்புல. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸில் ஒரு கோலும் கூட அடிக்கலை. கடைசி வரைக்கும் போச்சு. எக்ஸ்ட்ரா டைமில் வந்து 106வது நிமிஷத்தில் ஃபெரஸ் டெரஸ் வந்து ஒரு கோல் அடிக்கிறாப்புல. என்ன மாதிரி ஒரு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி என்னென்னா ஸ்பெயின் 106வது நிமிஷத்தில் ஃபெரஸ் டெரஸ் வந்து ஒரு கோல் அடித்ததுனால 1-0 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவை தோக்கடிச்சிட்டாங்க ஃபீஃபா வேர்ல்டு கப் ஃபைனல் 2026. இதைத்தான் எதிர்பார்த்தேன். நான் ஆல்ரெடியே ப்ரெடிக்ட் பண்ணேன். இந்த வருஷம் 2027 டிவிக்கே விஜய் கட்சி ஜெயிச்சது. அதே மாதிரி தான் அதே சிம்பிளில் இருக்கிற ஸ்பெயின் லமினோ எம்எல் தான் கப்பை வாங்க போகிறாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி தான் ஸ்பெயினோட அந்த கேப்டன் அந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு வெறியான ஒரு செயல்னால் அந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் பிரசிடெண்ட் மெஸ்ஸிக்கு தான் ஃபேவர் பண்ணாப்புல. பட் இருந்தாலும் இந்த டைம் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. டொனால்ட் ட்ரம்ப் வேறு வந்து ஏன்னா இது யூஎஸ்ஏல நடக்குது. ட்ரம்ப் இவங்க ஃபீஃபா பிரசிடெண்ட் 2 பேருமே வந்து இந்த கோப்பையை ஸ்பெயின் கேப்டன்ட்ட கொடுத்துட்டு ஸோ ஃபைனலி ஹீ காட் வி ஆர் தி சாம்பியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெயின் மாறுதல் சொல்ல ஒரு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா லமினோ எமில் 24 வயசில் அந்த கோப்பையை தூக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? வேறு லெவலில் இருக்குமில்ல. அதை வந்து இங்கே நிகழ்த்தி காமிச்சிருக்காப்புல லமினோவில். அதாவது பயம் மரியாதை காலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பொறுத்த மட்டும் லமினோ எமில் வந்து வேறு லெவலில் சிறப்பாக செயல்பட்டுருக்காப்புல. என்னதான் 2 கோல் அடித்து பவுல் ஆனாலும் இதை வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஸ்பெயின் இன்றைக்கி இந்த மாதிரி தான் வெற்றி வருவாங்கன்னு நினச்சாங்கன்னா யாரெல்லாம் நினச்சிங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.